உனக்கென்னப்பா, நீ உன் பொண்டாட்டியோட காசுல நல்ல மஜாவான வாழ்க்கை வாழற என்று காமினி ஜெகன் இருவரும் மாறி மாறி பேசி சிரித்துக் கொண்டே ஹைஃபை கொடுத்து கொள்ள கோபமாக இருவரையும் பார்த்த சர்வா, என்னால பணம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை, உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க என்றான். அப்போது கிருத்திக் அருகில் வந்து நின்ற வெயிட்டர் ஒருவர், வெல்கம் சார், ஸ்பெஷல் கெஸ்ட் வரப்போறாங்கன்னு இப்பதான் கால் வந்துச்சு, நீங்க தானே அது, உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி, என் கூட உள்ள வாங்க என்று மரியாதையுடன் அவனை அழைக்க, அந்த மரியாதையில் தனக்கும் பங்கு இருப்பதாக நினைத்த காமினி சர்வாவை பார்த்து நக்கலாக சிரித்தாள். ஆனால் அவர்கள் அங்கிருந்து நகர்வதற்குள் அவர்களை தடுத்த சர்வா, கொஞ்சம் வழி விடுறீங்களா என்று கிருத்திக்கை விலக்கிவிட்டு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொன்னது இவங்களை இல்ல என்ன என்றவன் கூறியதும் வெயிட்டர் பதில் சொல்வதற்குள், ஏய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என சண்டைக்கு வந்தான் ஜெகன். அவனுக்கு பதில் சொல்லாமல் தனது போனை எடுத்து வெயிட்டரிடம் காட்டினான் சர்வா. என்னோட நம்பரை செக் பண்ணிக்கோங்க, அப்ப தெரியும் யாருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு என்று சர்வா கூற, அவன் போனை வாங்கி ரிசப்ஷனிஸ்டிடம் கொடுத்து அந்த நம்பரை செக் செய்ய கூறினார். சில நொடிகளில் அதை கிராஸ் செக் செய்துவிட்டு, இவர் சொல்றதுதான் உண்மை, சர்வேஸ்வரன்கிற பேர்ல தான் புக் பண்ணிருக்காங்க என்று கூறியதும் சர்வா முகத்தில் கர்வ புன்னகை தோன்ற மற்றவர்கள் எல்லாம் அதிர்ந்தனர். உடனே சர்வா அருகில் வந்த அந்த வெயிட்டர், சாரி சார், தெரியாம தப்பு நடந்துருச்சு, உள்ள போலாமா என்று கிருத்திக்கிடம் கேட்டது போல அதே பணிவுடன் சர்வாவிடமும் கேட்டார். காமினிக்கு இது பெரிய அவமானமாய் போய்விட முகத்தை சுருக்கிக் கொண்டு கிருத்திக்கை அவள் பாவமாக பார்க்க, சர்வா வெயிட்டரோடு அங்கிருந்து நகர்வதற்குள், ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு VIP டேபிள் வேணும், என்கிட்ட டைகர் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு என்று கிருத்திக் கூறியதும் வேகமாக அவன் பக்கம் திரும்பியிருந்தார் அந்த வெயிட்டரும். ஆனால் கிருத்திக்கை நம்பலாமா என்ற சந்தேகம் அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிய, உடனே தனது டைகர் மெம்பர்ஷிப் கார்டை எடுத்து முன்னால் காட்டினான் கிருத்திக். அதில் வெயிட்டர் அவன் பக்கம் வந்துவிட, பொண்டாட்டி காசுல இங்க ஜாலியா சாப்பிடலான்னு வந்தா மட்டும் பத்தாது, இங்க இருக்கிற ரூல்ஸ் பத்தியும் தெரியணும், பணம் எவ்வளவு கொடுத்தாலும் இந்த டைகர் கார்டுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லை என்று காமினி சர்வாவை வென்றுவிட்ட திருப்தியில் நக்கலாக கூற, சாரி சார், அவங்க கிட்ட டைகர் கார்டு இருக்கு, அவங்களுக்கு தான் பிரையாரிட்டி கொடுக்கணும் என்று சர்வாவிடம் சொன்ன வெயிட்டர் இப்போது கிருத்திக்கு மரியாதை செலுத்த ஆரம்பிக்க காமினி சிரித்தாள். அவர்களோடு சேர்ந்து சர்வா தானும் சிரிக்க ஆரம்பிக்க மாயா உட்பட அனைவருமே அவனை புரியாமல் பார்த்தனர். தனது பாக்கெட்டுக்குள் கைவிட்ட சர்வா ஒரு கார்டை எடுத்து, என்கிட்டையும் டைகர் கார்டு இருக்கு என்று முன்னால் நீட்டிட, அதைக் கண்டு அனைவரும் உறைந்து போனார்கள். தொடர்ந்து தன்னை அவமானப்படுத்தும் நபர்களுக்கு சர்வா என்ன பதிலடி கொடுக்கப் போகிறான்? சர்வாவிடம் டைகர் கார்டு எப்படி வந்தது என்பதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்களா? தனது டைகர் ஐடென்டிட்டியை சர்வாவால் எவ்வளவு நாட்களுக்கு மறைக்க முடியும்? திடீரென காமினி, ஜெகன், கிருத்திக் மூவரும் அந்த இடத்திற்கு வந்திருக்க, வேண்டுமென்றே சர்வாவிடம் பேசி வம்பு செய்தனர். பொறுத்து பொறுத்து பார்த்த சர்வாவால் ஒரு நிலைக்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர்களுக்கு தன்னுடைய ஆளுமையை உணர்த்த நினைத்த சர்வா தன்னிடமிருந்த பிளாக் கார்டை எடுத்து முன்னால் வைத்தான். அதை பார்த்து அனைவரும் அதிர, சார், உங்ககிட்ட மெம்பர்ஷிப் கார்டு இருக்கா? நீங்க சொல்லவே இல்லையே என்று வாய் மீது கை வைத்து அதிர்ச்சியுடன் கேட்டாள் மாயா. சர்வா அதற்கு ஆமாம் என்பது போல தலையை மட்டும் ஆட்டினான். சர்வாவிடமிருந்து வாங்கிய கார்டை ரிசப்ஷனிஸ்டிடம் கொடுத்தார் வெயிட்டர். அந்த பெண்ணும் அந்த கார்டை தெளிவாக பார்த்துவிட்டு, இது பிளாக் மெம்பர்ஷிப் கார்டு என்று கூறினார். சர்வா அமைதியாக நின்றான். ஆனால் அனைத்தையும் தெளிவாக வேடிக்கை பார்த்த பின்னர் கூட காமினியால் இதை நம்ப முடியவில்லை. இதை யார்கிட்ட இருந்தாவது திருடிட்டு வந்திருப்பான், இவனோட தான் இருக்காது, நல்லா செக் பண்ணி பாருங்க என்று வேண்டுமென்றே கூறினாள் காமினி. ஆமா, காமினி சொல்றதுதான் உண்மை, அது மட்டும் இல்ல, இவனோட பிளாக் கார்டை விட எங்களோட கோல்டன் கார்டு தான் சுப்பீரியர், நீங்க எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்கணும் என்றான் ஜெகன் அடுத்ததாக. அப்போதுதான் சர்வாவின் கார்டை நன்றாக பார்த்த அந்த பெண், நீங்க சர்வேஸ்வர ராஜனா என அதிர்ச்சியோடு கேட்டு எழுந்து நின்றாள். உடனே அதை புரிந்து கொண்ட வெயிட்டர் கிருத்திக்கிடம், சாரி சார், உங்களோட கோல்டன் கார்டை விட இந்த பிளாக் கார்டு தான் சுப்பீரியர், அதனால நாங்க முதல்ல அவங்கள தான் பார்க்கணும் என்று அவர் கூற, அனைவர் முகத்திலும் மீண்டும் அதிர்ச்சி. கிருத்திக் உடனே,
என்ன சொல்றீங்க நீங்க? இப்படி ஒரு பிளாக் கார்டை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. டைகர் மெம்பர்ஷிப்ல இப்படி ஒரு கார்டே இல்ல. இவன் ஏதோ சீட் பண்றான். நான் சொல்றத கேளுங்க என்று கிருத்திக் ஏதேதோ சொல்லி சர்வாவை முறைத்தான். சர்வா அவனை கண்டுகொள்ளாமல் லேசாக சிரித்துவிட்டு வெயிட்டர் பக்கம் திரும்ப அவன் அருகில் வந்து கையெடுத்து கும்பிட்ட வெயிட்டர், ரொம்ப சாரி சார், தேவையில்லாம நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம். என் கூட வாங்க, உங்க டேபிளை காட்டுறேன் என்று அவனை ராஜ மரியாதையோடு நடத்த கிருத்திக்கு காதில் புகை வந்தது. அவனிடம் இருக்கும் கார்டு அவன் அப்பா கொடுத்தது. அதில் அவன் அப்பா பெயர்தான் இருக்க, சர்வாவிடம் இருக்கும் கார்டில் மட்டும் எப்படி சர்வாவின் பெயர் இருக்கிறது? இது எப்படி சாத்தியம்? சர்வாவிற்கு அவ்வளவு பவரா என்ற குழப்பம் கிருத்திக்குள்ளே எழுந்தது. இன்னொரு புறம் காமினி, ஜெகன் இருவரும் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் வெளிவந்திருக்கவில்லை. சர்வாவை அவமானப்படுத்துவதற்கு முயன்று மீண்டும் தாங்கள்தான் அவமானப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இன்னொரு புறம் மாயாவுடன் ஒரு டேபிளுக்கு வந்த சர்வா தனக்கு பிடித்தது, அவளுக்கு பிடித்தது என அனைத்தையும் கணக்கு பார்க்காமல் ஆர்டர் செய்தான். எவ்வளவு சாப்பிட்டாலும் ₹1 கூட அவன் பணம் செலுத்த தேவையில்லை. அவனுடைய அந்த கார்டு மட்டுமே போதுமானது என்று மாயாவிற்கும் தெரிந்திருக்க தங்கு தடையின்றி அவளும் திருப்தியாக சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். ஆனால் இதெல்லாம் செய்யும் இந்த சர்வா யார்? அவனது பின்னணி என்ன என்ற சந்தேகம் மட்டும் அவளுக்குள் இருந்து கொண்டே இருக்க சர்வாவை அவ்வப்போது நிமிர்ந்து பார்த்தாள். எனினும் சந்தேகம் ஒருபுறம் இருந்தாலும் அவன் மீது இருந்த மரியாதை இன்னும் அதிகமாகவே உயர்ந்திருந்தது. அப்போது சர்வாவிற்கு சூர்யாவிடமிருந்து கால் வர அவன் பெயரை பார்த்ததுமே கண்டுகொள்ளாமல் போனை திருப்பி வைத்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்து இருந்தான் சர்வா. மீண்டும் போன் அடித்தது. இவன் எதுக்கு திரும்ப கூப்பிடுறான் என்று போனை கையில் எடுத்த சர்வா அதில் ஆலியாவின் பெயரை பார்த்தான். ஒரே நொடி யோசித்தவன் அந்த காலையும் கண்டுகொள்ளாமல் சாப்பிடுவதில் கவனமாக, என்னாச்சு சார், எவ்ரிதிங் ஓகே என்று அவனுக்கு மீண்டும் மீண்டும் கால் வருவதை பார்த்து கேட்டாள் மாயா. எல்லாம் ஓகே தான், எனக்கு வாஷ்ரூம் போகணும், நான் வந்துடுறேன், நீங்க சாப்பிட்டுருங்க என்றவன் தனது போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். வாஷ்ரூம் அருகில் வருவதற்குள் மீண்டும் அவனுக்கு ஆலியாவிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்க அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்தவன், சொல்லு நந்திதா என்றான். என்ன, ஒரு போன் கூட பண்ணல? நானா போன் பண்ணா எடுக்கவே மாட்ற, அவ்வளோ பிஸியா என்றவள் எடுத்ததும் கோபமாக கேட்க பெருமூச்சு விட்ட சர்வா, ஒண்ணு இல்ல, உன்னை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய வேலை, அதான் என்னால உனக்கு கால் பண்ண முடியல, சாரி என்று சர்வா கூற அதை கேட்டதும் சிரித்த ஆலியா, ஐயோ நீ டைகர்ங்கிறத அப்பப்போ மறந்து போயிடுற, என்கிட்ட இதுக்கு சாரி எல்லாம் கேக்குற, அப்படிதான் கால் எடுக்காம இருப்பேன்னு நீ திமிரா கூட சொல்லலாம். சரி, என்ன விஷயமா கால் பண்ண? மறுபடியும் மீட் பண்ணணுமா என்று சர்வா கேட்க, மீட் பண்ணணும் தான், ஆனா இப்ப முடியாது, நான் வெளியில இருக்கேன் என்றாள் ஆலியா. வெளியிலையா? எங்க போயிருக்க என்று சர்வா கேட்க, நான் இட்டலி வந்திருக்கேன். ஓ, எப்ப ரிட்டர்ன் வரப்போற என்றான் சர்வா. அவன் கேள்வியில் சில நொடிகள் அமைதியாக இருந்த ஆலியா பிறகு, நான் திரும்ப வர ஒரு 4 மாசம் ஆகும், இங்க இருக்கிற கம்பெனில நிறைய வேலை இருக்கு, உனக்கு தெரியாதுல்ல, உன் அப்பாவோட பிசினஸ் இட்டலியிலயும் இருக்கு, அது விஷயமா தான் நான் வந்திருக்கேன் என்று அவள் கூறியதும் ஒரு நொடி ஆச்சரியப்பட்ட சர்வா, ஏ அப்பாவோட என்று ஏதோ பேச வர, எஸ், உன் அப்பாவோட பிசினஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசு சர்வா, அவருக்கு எல்லா கண்ட்ரிலையும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, அவர் உயிரோடு இருக்கும் போதே அதுல பாதிய நிறைவேற்றிட்டாரு, பட் அவரோட இந்த வளர்ச்சி தான் அவருடைய எதிரிகளுக்கு பிடிக்காம அவர் உயிரையே பறிச்சிருச்சு என்று ஆலியா கவலை கலந்த குரலில் கூற அன்றைய இரவு சம்பவங்கள் அனைத்தும் சர்வா கண்முன்னால் வந்து போனது. அதில் அவனையும் மீறி அவன் இதயத் துடிப்பு எகிற பேச்சை மாற்றுவதற்காக, என் அப்பாவை யார் கொன்னாங்கன்னு கண்டுபிடிக்க நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா என்று கேட்டான். அந்த கேள்வியில் மீண்டும் அமைதியான ஆலியா, சர்வா, உன் அப்பாவை யாரும் கொலை பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார் வெடிச்சுதான் அவர் இறந்தாரு என்று அவள் கூற சர்வா அதிர்ச்சி அடைந்தான். அன்று என்ன நடந்தது என அனைத்தையும் அவன் கண்ணால் பார்த்திருக்க இப்போது ஆலியா கூறுவதை கேட்டு அவனுக்கு கோபம்தான் வந்தது. நீ சொல்றதா நான் நம்ப மாட்டேன் ஆலியா என்று கைகளை இறுக்க மூடி பற்களை கடித்துக்கொண்டு அவன் சொல்ல, நான் எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் சொல்றேன்,
நீயும் லோகேஷ் அங்கிளும் அவர் காரை விட்டு ரொம்ப தள்ளி இருந்ததால நீங்க 2 பேரும் உயிர் பிழைச்சிட்டீங்க. ஒருவேளை நீயும் அப்பா கார்ல இருந்திருந்தா உனக்கும் என்ன வேணாலும் ஆகியிருக்கும். நான்சென்ஸ், இது எல்லாமே பொய். என் அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை என்றான் சர்வா மீண்டும் அழுத்தம் திருத்தமாக. வாட் என்று அந்த பக்கத்திலிருந்து அதிர்ச்சியாக ஆலியா கேட்க சர்வா பதில் சொல்லவில்லை. அவரை கொன்னுட்டாங்கன்னு நீ எப்படி சொல்ற? உனக்கு யார் சொன்னது? அவரோட கார் பிளாஸ்ட் ஆகித்தான் அவர் இறந்தாரு. நீ எதுவும் தெரியாம பேசாத என்று சர்வாவிற்கு உண்மையை புரிய வைக்க முயன்றாள் ஆலியா. நான் தெளிவாதான் பேசுறேன். இதெல்லாம் நடந்தப்போ நான் அங்கதான் இருந்தேன். நான் மயங்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்று கூறியவன் தன் நினைவிலிருக்கும் அனைத்தையும் அவளிடமும் கூறினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.